Hi friends, welcome to Fabulous Chef. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டேஸ்டியான நாட்டுக்கோழி சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள்: கொஞ்சம் வர கொத்தமல்லி எடுத்துக்கலாம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு. அது கூடவே ஒரு 3 ஆப்பிள் தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு தக்காளி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெள்ளை பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. நான் இன்னைக்கு 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதை நல்லா உப்பு மஞ்சள் போட்டு கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கை அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அது எல்லாத்தையுமே நல்லா ஒரு பவுடராக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அது கூட ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 6 பல்லு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு விரல் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி வேணாலும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். அதில் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற கோழியை சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. அது கூடவே ஒரு 3 ஆப்பிள் தக்காளியும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி போடுறத விட ரசத்துக்கு பிசைஞ்சு விடுற மாதிரி இதில் பிசைஞ்சு விட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ 3 ஆப்பிள் தக்காளி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அந்த குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போது நம்ம ஒரு வாசனை பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம மல்லி எடுத்திருக்கோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கோம். இப்போது ஒரு வடை சட்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல வாசம் வர வரைக்கும் நல்லா அதை வறுத்துக்கலாம். வறுத்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி நம்ம வெந்த சூப்பில் அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காம ஒரு நல்ல நைஸ் பவுட்ரு மாதிரி அரைச்சி நம்ம சூப்பில் சேர்த்துக்கணும். இப்போ தாளிக்கிற சாமான் பார்த்துக்கலாம். பட்டை, ஏலக்காய், சோம்பு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வடை சட்டி வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு 3 துண்டு பட்டை, ஒரு 6 துண்டு ஏலக்காய் சேர்த்து அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அதை நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணி அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் அந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வணங்கினதும்
இந்த சாமான் எல்லாம் நம்ம சூப்பில் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சூப் நல்லா கொதிச்சு வரப்போ நம்ம கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான நாட்டுக்கோழி சூப் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.